மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே டீ இல்லன்னா காஃபி குடிப்போம். அதுவும் சர்க்கரை தூக்கலா போட்டு. அந்த மாரி இந்தியா வந்து உலகத்திலே 2வது மிகப்பெரிய நாடு. சுகர் எக்ஸ்போர்ட் பண்றதுல. அதேமாரி கன்சியூம் பண்றதுலயே நம்ம ஒரு மிகப்பெரிய நாடா தான் இருக்கிறோம். ஆனா இப்படி சுகர் தேவை இருக்கிற ஒரு நாட்ல, சுகரோட பற்றாக்குறை வர காரணம் என்ன? விலை உயர்வு காரணம் என்ன? பொதுவா சுகர் புரொடக்ஷன் நம்ம டொமஸ்டிக் டிமாண்ட தாண்டி சர்ப்ளஸா இருந்தா மட்டும் தான் நம்ம வந்து மத்த கண்ட்ரிக்கு வந்து சுகர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அந்த மாரி 2025, 2026ல 8,00,000 மெட்ரிக் டன் சுகர் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம். அதேமாரி இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்தது வந்து 343,00,000 மெட்ரிக் டன் வந்து எதிர்பார்த்திருக்கிறோம். பட் புரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கு. ஒன்லி 306 மெட்ரிக் டன் தான் லேக் மெட்ரிக் டன் தான் வந்து நம்மகிட்ட புரொடியூஸ் ஆகி நம்ம கையில இருக்கு. ஸோ நம்மளால வந்து அத வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஏன் இந்த புரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு காரணமான வெதர் பேட்டர்ன், எக்ஸஸ் ரெயின்ஃபால், வாட்டர் லாகிங். வயல்வெளியில தண்ணீர் வந்து அ தேங்கி நிக்குது. இதனால வந்து சுகர் கேன்கள் எல்லாம் பாதிப்படையுது. மற்றும் ரெட் ராட் டிசீஸ், அப்புறம் வேற இன்செக்ட்ஸ், பெட்ஸ் இதனால கூட அந்த கிராப்ஸ் சரியா வளர முடியாம அதெல்லாம் அழிஞ்சு போறதுனால, நம்மளால அதிகமான சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு சைட்லன்னா, டிமாண்ட் வந்து அ அதிகமாகுது. சப்ளை வந்து கம்மியாகுது. ஸோ சப்ளை டைட் ஆகுறனாலயும், இந்த புரொடக்ஷன்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. ஏன் இந்த சப்ளை டைட் ஆகுது? ஏன் டிமாண்ட் ஹை ஆகுது? ஏன்னா ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் இருக்கு. தீபாவளி, கணேஷ் சதுர்த்தி, துஸ்ரா இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸ் வரதுனால, தேவை வந்து அதிகரிக்குது. வீட்ல தேவைப்படுது. அதுக்கப்புறமா வந்து கடைகள் தேவைப்படுது. ஸ்வீட் ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரி, பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாரி இடத்துல தேவை அதிகமாகுது. ஸோ டிமாண்ட் வந்து அதிகமா இருக்குது. நம்மளால சப்ளை வந்து கம்மியா தான் குடுக்குறோம். பிரைஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் சைட்ல வந்து பிரைஸ் அதிகமாகுது. அதனால நம்மகிட்ட சுகர் இல்லாம இல்ல. நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு புரொடக்ஷன் இல்ல. ஸோ நம்மகிட்ட ஸ்டாக் கம்மியா இருக்கு. ஸோ கவர்ன்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, டொமஸ்டிக் சப்ளை அதிகரிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 10,00,000 மெட்ரிக் டன் சுகர வந்து டியூட்டி ஃப்ரீயா வந்து இம்போர்ட் பண்றாங்க. அது வெளிநாட்டிலருந்து சுகர் இந்தியாவுக்குள்ள வரும்போது ஒரு கஸ்டம் டியூட்டி போடுவாங்க. அந்த டியூட்டிய வந்து வேவ் பண்றாங்க. இதோட நோக்கம் என்னன்னா, அப்போதான் வந்து சுகர் சப்ளை அதிகரிக்க முடியும். சுகர் மேல இருக்க பிரைஸ வந்து கம்மி பண்ண முடியும். இன் பிட்வீன் தட் E20 எத்தனால் புரொடக்ஷன் அதுக்காக சுகர் கேன் நெறைய தேவைப்படுது. அதனால தான் வந்து சுகர் ப்ரொடியூஸ் கம்மியாயிடுச்சுன்னு பேசுறாங்க. அத பத்தி நமக்கு தெரியல. அது ஒரு தனி டாபிக். அத வந்து லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கவர்ன்மெண்ட் இந்த இம்போர்ட் பண்றதுக்கான ரீசனே வந்து சுகர் கேன் மேல சுகரோட பிரைஸ கம்மி பண்றது. இப்ப நம்ம முக்கியமா பேசுற விஷயம் வந்து எக்ஸ்பெக்டட் புரொடக்ஷன் குறைஞ்சது. அதோட 2 முக்கியமான ரீசன் வந்து எக்ஸஸ் ரெயின்ஃபால், வாட்டர் லாகிங், அந்த பெட்ஸு, அ டிசீஸ் இந்த விஷயம். இன்னொன்னு டொமஸ்டிக் டிமாண்ட் ஹை ஆனது. அதனால தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த நாம இப்போதைக்கு டெம்பரரியா வந்து இம்போர்ட் பண்றோம்.